ஆண்டுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு, இந்த ராஜபாளையம் சிட்டி திருச்சபை மக்களுக்கு அவர் சொல்லுகின்றார், இல்லவே இல்லை, ஆண்டவரால் முடியாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவரால் கூடாதது எதுவுமே இல்லை, அவரால் எல்லாம் கூடும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் எல்லாம் ஆகும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமா, இருக்கு ஆனா இல்ல, அப்படி இல்ல, இல்ல ஆனா இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். உலகத்தின் பார்வையிலே அவிசுவாசத்தினாலே, கவலையினாலே, பயத்தினாலே பல நேரங்களில் நாம் என்ன சொல்லுவோம்? விசுவாசத்துல இருக்கு ஆனா இல்ல, என் கண்களால் பார்க்க முடிகிறது இல்லை, நான் என்ன செய்ய முடிகிறது? அனுபவிக்க முடிகிறது இல்லை. ஆனா ஆண்டுடைய வார்த்தைக்கு நேராக வரும் பொழுது, ஆண்டுடைய அனுபவத்திலே வரும் பொழுது, இல்லை என்று சொன்னாலும் எனக்கு ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு செய்து முடித்த காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமா, அப்படி பல வார்த்தைகளை நாம் வேதத்தில் தேட முடியும். அவர் சொல்லி வருகிற அத்தனை வார்த்தையுமே அது அவருடைய ப்ராமிஸ், வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சரி, உதாரணத்துக்கு நீங்க ஒரு வார்த்தை வாசிங்க. உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகம புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நல்ல கவனமா நாம கேட்போம். கர்த்தர் தாமே நமக்கு முன்பாக போகிறவர், அவர் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மிடத்தில் பேசி இருக்கின்றார், அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அருமையான வார்த்தை. ஹல்லேலூயா. யோசுவா புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அடுத்த புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாள் எல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை, நான் உனக்கு முன்னே அழைக்கப்பட்டவனாகிய அவனோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். அல்லேலூயா. இந்த இரண்டு வசனங்களுமே இல்லை என்று சொன்னாலும் இருக்கிறேன் என்றும் சொல்லுகின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்திலே நாம் வாழும்போது நம் இடத்திலே மனிதர்கள் இருக்கிறார்கள், சொந்த பந்தங்களாய் இருக்கிறார்கள், உறவினர்களாய் இருக்கிறார்கள், நண்பர்களாய் இருக்கிறார்கள். தெய்வங்கள் என்று சொல்லும் போதும் பலதரப்பட்ட தெய்வங்களாகிய நம் முன்னே வழிபட்டு வந்த விக்கிரகங்கள் அல்லது நாம் உண்டு பண்ணி வைத்தவைகள் எல்லாம் நம்மோடு இருக்கிறதாக நினைத்து கொண்டு நாம் முன்னே வாழ்க்கை வாழ்ந்தோம். அவைகளெல்லாம் நம்மோடு இருக்கிறது என்று சொன்னாலும் பல நேரங்களிலே அவைகள் நம்மோடு கூட நிரந்தரமாய் இருப்பது இல்லை. ஹல்லேலூயா. ஆனால் நம்மோடு கூட நிரந்தரமாய் இருப்பேன் என்று இந்த நாளிலே உங்களோடு கூட அவர் உடன்படிக்கை பண்ணுகிறார், வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. என்ன வர்த்தம் பண்ணுகிறார்? கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகின்றவர். ஒரு அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் உன்னோடும், என்ன படிச்சீங்களே, அவர் உன்னோடும் இருக்கின்றார், அவர் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. அந்த முதல் வசனம் அது பயங்கரமான அர்த்தம் தரக்கூடிய ஆழமான ஆவிக்குரிய ரகசியங்களை கொண்டுள்ளது. அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர் யார்? அவர்தான் வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. அந்த தேவன் மூலமாகவே அண்ட சராசரங்களும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. புல் பூண்டுகள் உண்டாக்கப்பட்டது, பெரிய சுடர்கள் சிறிய சுடர்கள் உண்டாக்கப்பட்டது. பூமி ஒழுங்கின்மை வெறுமையமாய் இருக்கும் பொழுது ஆவியானவர் துணையோடு கூட தேவனானவர் தம்முடைய வார்த்தையினாலே சொல்ல 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 சகலமும் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. சகல ஜீவராசிகளும் உண்டாக்கப்பட்டது, பறவைகளும் உண்டாக்கப்பட்டது, சமுத்திரத்தில் கிடக்கின்ற சிறிய சிறிய உயிரினங்கள் முதற்கொண்டு பெரிய மச்சங்கள் வரை அவராலே உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. இப்படி உண்டாக்கப்பட்டு வந்த பிற்பாடு தேவன் தன்னை போல் மனிதனை உண்டாக்க வேண்டும் என்று அவர் முன்குறித்து அவர் மண்ணை எடுத்து நம்மை உருவாக்கினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த மனிதனை தொடர்ந்து அவர் நடத்தி வந்து கொண்டுதான் இருக்கின்றார், இன்றும் அவர் நடத்தி வந்துதான் இருக்கின்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வார்த்தை பேசப்படுகிறதுக்கு பின்னாடி பெரிய சங்கதி உண்டு. அந்த சங்கதியை நாம தேடி வாசிக்கும் பொழுது அங்கே ஒரு மனிதனை ஆண்டவர் உலகத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று விரும்பினார்.